இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளேன் வந்து என்ன ஆயிருக்குன்னா 17,000 அடியில பறந்துட்டு இருந்தது. 230 மைல் ஸ்பீடு போன பிளேன் வந்து மேல போகுது. மோர் லைக்லி அப்பதான் ஸ்டால் டீப் ஸ்டால் டெவலப் ஆயிருக்கு. மேல போயிட்டு அந்த விதின் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 30 மைல் ஸ்பீடு லோ ஆயிடுது. 30 மைல் ஸ்பீட்ல ஒரு குட்டி பொம்மை பிளேன் கூட பறக்காது. அப்படியே ஸ்டால் ஆகுது, கீழே வருது டீப் ஸ்டால். அப்பதான் நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்பைர். அப்ப அந்த 30 மைல் ஸ்பீட்ல பைலட்டுக்கு எந்த வித கண்ட்ரோலுமே இல்லாத போயிடுச்சு. அவங்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீப் ஸ்டால் அன்ரெக்கவரபிள் ஸ்டால் மாங்க. இது வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. நார்மலா ஸ்டால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ரக பிளேன் வந்து ஏற்கனவே 5 முறை இந்த மாதிரி சிமிலர் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு சிலது ஆக்சிடென்ட் வந்திருக்குது, ஒரு சில இன்சிடென்ட் வந்திருக்குது. இது 1994ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஈகிள்ங்கிற ஒரு பிளேன் எக்ஸாக்ட்லி இதே பேட்டர்ன்ல வந்து விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் பிறகு கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா, நார்மலா பிளேன் எல்லாம் பாத்தீங்கன்னா 35ல இருந்து 41,000 அடி படி பறக்கும். ஆனா இந்த ரக பிளேன் மட்டும் அதனுடைய மேக்ஸிமம் சீலிங் வந்து 25,000 தான். அதுக்கு மேல பறக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா யூசுவலா அந்த வெதர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த ஐசிங் இருக்கிற மாய்ஸ்ட் இருக்கிற ஏர் எல்லாம் வந்து அந்த 15,000 அடியில இருந்து 25,000 அடியில தான் இருக்கும். சோ இட்ஸ் மோர் வல்னரபிள் ஒன்னு. அதனால என்ன ஆயிடுனா இதுல வந்து அந்த மாதிரி சிமிலர் பேட்டர்ன்ல ஆயிருக்கு. இப்ப அமெரிக்கால வந்து அந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு கோல்டு, அதாவது ஐசிங், நோன் ஐசிங் கண்டிஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, வானத்துல வந்து அந்த ஐசிங் கண்டிஷன் இருந்தா இந்த பிளேன் வந்து பறக்கக்கூடாதுன்னு பேனே பண்ணிட்டாங்க. FAA பேன் பண்ணிட்டாங்க. ஆனா மற்ற கண்ட்ரில அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரேசில் மாதிரி நாட்டுல எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. என்னன்னா யூஸ்வலா கேட்பீங்க, இப்போ ஐசிங் ஃபார்ம் ஆனா எல்லா பிளேன் விழுந்துருமோன்னா விழாது. ஏன்னா இந்த முன்னால ப்ளூவா இருக்கு பாத்தீங்களா, வந்து ரப்பர்ல பண்ணியிருப்பாங்க. உள்ள இன்ஃபிளேட் ஆகும், அதாவது காத்து அடிச்சா உப்பும். அது மாதிரி இதுல தானே படுது மேல. அப்ப படும்போது அது உப்பும் போது இந்த ஐசிங் உடைஞ்சு பின்னால போயிடும். சோ பிளேன் சேஃபா பறக்கும். இந்த பர்டிகுலர் இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல நிறைய நடந்திருக்குது. இது வந்து ஐசிங் கண்டிஷன். ஏன்னா இந்த ரெண்டு காரணம். ஒன்னு வந்து இதுதான் அந்த ஐசிங் கண்டிஷன்ல பறக்குது. ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளவுதான் இன்ஜின் பவர் இருக்கு. இது வந்து 25,000 அடிக்கு மேல போகாது. அதுதான் அதனால அவங்க வந்து மேக்ஸிமம் சீலிங் வச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இதனுடைய வல்னரபிலிட்டி, அதாவது இது பறக்கிற அந்த ரீஜன்ல வந்து சான்சஸ் ஆர் அதிகம். இப்ப மத்த போயிங்கோ அல்லது ஏர்பஸோ பாத்தீங்கன்னா 35க்கு மேல போகுது. இந்த ஜெனரலி இந்த வெதர் சிஸ்டத்தை தாண்டி போயிடும். அதனால அதுக்கு வந்து வல்னரபிள் இல்ல. ரெண்டாவது இதோட மோர் எஃபிஷியன்டான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. பட் இது எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது டிஐசிங் சிஸ்டம் இஸ் சர்டிஃபைட் ஃபார் பிளே. அது இந்த இதுல போறதுக்கு இந்த மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல அமெரிக்கால பேன் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து அது விரும்பல, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பல, திருப்பி இன்னொரு ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா அவங்க 35 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த முடிவு கரெக்ட்ங்கிறது இப்ப தெரிய வரும். ஏன்னா அவங்க எடுத்த முடிவு மாதிரி தானே இங்க நடந்திருக்கு. அவங்க வந்து ஒருவேளை இது ஐசிங் அதே கண்டிஷனா இருந்தா, ஏன்னா இந்த சிமிலர் பேட்டர்ன்ல நடந்திருக்குது இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது. இந்த ரிசல்ட்டும் அதே பேட்டர்ன்ல வந்ததுன்னா தென் இது சீரியஸா அந்த விதம் பண்ணணும். அவங்க கண்டிப்பா பண்ணணும். ரெண்டாவது இது அதுக்கு பிறகு அவங்க சொன்ன ப்ரொசீஜரை பைலட்ஸ் ஃபாலோ பண்ணாங்களான்னு ஒண்ணு இருக்கு.